இப்படி சொல்லியே வளர்த்தான் அந்த குழந்தைய. அவன் இருந்த காலகட்டத்துல அவுரங்கசீப் அட்டகாசம் அவ்வளவு மோசமா இருந்தது. இந்துக்களுக்கெல்லாம் பலமே இல்லாம பலகீனர்களா கேவலமா அடிமைப்பட்டு கிடந்த காலம். அந்த சமயத்துல சத்ரபதி சிவாஜியுடைய அம்மா, பயலே நீ இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ண உன்னால முடியும், உன் கூட பகவான் இருக்கான்னு சொல்லி சொல்லி வளர்த்தா. சத்தியமா குழந்தை இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணான். அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு அவ இல்ல அப்படின்னா நிஜமாவே இந்து சமுதாயம் இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு விஷயமே நமக்கு, இந்துத்துவான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காம போயிருக்கும். இன்னைக்கு மகாராஷ்டிர மண்ணில் பலமா இருக்குன்னா சத்ரபதி சிவாஜி அந்த அம்மா அவளுடைய பிரார்த்தனை இன்னி வரைக்கும் மகாராஷ்டிர தேசத்துல அந்த மராட்டி ஜனங்களிடத்துல அந்த வீரம் காண கிடைக்கல. என் இந்து தர்மம் சத்தியம். இதெல்லாம் உத்தமமான மாதாக்கள். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே எல்லாரும் கரிச்சு கொட்டுறோமே, கைகை அதி விசேஷமான ஒரு மாதா. அத்தனை பேரும் கைகை மோசமானவள்னு முத்திரை குத்திட்டோம். சத்தியமா கிடையாது. ராமன் சுகப்படணும்ன்றதுக்காகவும் தன் பிள்ளை பரதன் பக்தன் தானான்னு பரீட்சை பண்றதுக்காகவே ஒரு வரம் கேட்டா குழந்தை. நிஜமாவே அவளுக்கு ராமன் ஆகாதுன்னா ஏன் 14 வருஷம் கேட்கணும்? பர்மனண்டா ராமன் காட்டுல இருக்கணும் தானே கேட்கணும். 14 வருஷம் கணக்கு பண்ணி கேட்டான்னா பகவான் முன்னாடியே சொல்றான், கைகை மாதா மத்த யாரும் அனுப்ப மாட்டா, நீதான் அனுப்ப முடியும். ஏன்னா அப்பாவுக்கு உன் மேல பிரியம் ஜாஸ்தி, உனக்கு அடம் ஜாஸ்தின்னு அவருக்கு தெரியும். நீ எப்படியாவது என்ன வனத்துக்கு அனுப்பிடு, அப்பதான் ராவண வதம் நான் பண்ண முடியும், அப்பதான் ஜனங்கள் நன்னா இருப்பான்னு பகவான் சொல்ல. அதுக்கு ஏத்த மாதிரிதான் கைகை அத்தனை விசேஷமா பகவான் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அது வரைக்கும் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ஒரு வரம் கேட்டான். அதாவது தன் பிள்ளை நிஜமாவே ராமபக்தன் தானா இல்லைன்னா வேஷதாரியா சொத்து ராஜ்யம் எல்லாம் கிடைச்சா ராமனை விட்டுடுறானான்னு பாக்கிறதுக்கான ஒரு வரம் கேட்டான். அப்ப அத்தனை பேர் அவ்வளவு கேவலமா பேசுறா. கைகை உத்தமின்னு எப்படி ப்ரூஃப் சொல்றேன்னா, அத்தனை பேரும் சாபம் கொடுக்கிறா கைகைக்கு. ஆனா கைகைக்கு ஒண்ணுமே ஆகல. பட்டாபிஷேகம் நன்னா ஜம்முன்னு குத்துகள் மாதிரிதான் இருந்தா. பரத்வாசரே கேட்கிறார், பரதன் போறான் ராமனை கூட்டு வரத்துக்கு. பரதா கேட்கிறார், பயல யாரா கைகை மாதா சொல்லு. அப்ப ஒவ்வொருத்தரையா காட்டுறான், இது கௌசல்யா மாதா, சுமத்ரா மாதா, என்ன பெத்த மகாபாவி இவதான் கைகை மாதா அப்படின்னு. பரத்வாஜர் சொல்றார், பகவத் சங்கல்பத்தினால வரம் கேட்டாடா பயல. அவ தனக்காக கேட்கல, உனக்காக கேட்கல, ராமனுக்காக வரம் கேட்டா தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. 14 வருஷம் அத்தனை அவமானங்கள் அத்தனை சாபங்களை வாங்கிண்டா. அத்தனை சாபங்கள் இருந்தும் கைகேயிக்கு ஒண்ணும் ஆகல. ஏன்னா ராமனுக்கு எது பிரியமோ எது ஹிதமோ அவன் எதை ஆசைப்படுறானோ அதுக்காக வரம் கேட்ட உத்தமியான ஒரு மாதா. அதனாலதான் பரதனுடைய பெருமை இன்னி வரைக்கும் உலகத்துல பேசிட்டு இருக்கோமே. பரத நம்பி தொட்டதுக்கெல்லாம் பரதாழ்வார் பரதாழ்வார் பரதன் போலே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்னா, இந்த பரதனிடத்துல வசிஷ்டர் சொல்றாரு, பயலே நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண. அப்ப கேட்கறான், எப்படி பண்ண முடியும்? ஏன்னா நினைச்சுட்டு இருக்க நீங்க, நானும் அயோத்தியாவும் ராமனுடைய சொத்து, ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியுமா கேள்வி கேட்கிறான். நிஜமாவே கைகை மோசமானவளா இருந்தா பரதன் இந்த கேள்வி கேட்டுக்கணும். அண்ணா போயிட்டாரா, அப்பாடா நிம்மதி, நான் ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்னு சொல்லியிருப்பான். தாயை போல பிள்ளைன்னு ஒரு வச்சனம் உண்டு. அந்த மாதா எவ்வளவு வசதியா இருந்தா பரதன் சொல்றான், நான் சொத்து அயோத்தியாவும் சொத்து, எப்படி ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியும்? நம்ம மாதத்துல ஒரு புதுசா ஒரு டிவி வாங்குறோம்,